من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய இந்த ரமலான் மாதமாகிய நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய இறைவனுடைய அருள் இறங்கக்கூடிய கருணை நிறை மாதமாகிய இந்த ரமலான் மாதத்தில் இணையத்தின் வழியாக நாம் அனைவரையும் ஒன்று கூட்டிய இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, அளவின்றி கொடுப்பவர். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்ம யாரை பத்தி இந்த பயான கேட்டுட்டு வரோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே புரியும். அப்படி அளவின்றி கொடுக்கக்கூடிய தூதர் யாரு அப்படின்னு, தூதர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு, அவருடைய உள்ளம் எதை நோக்கி பயணித்ததா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதா இன்னைக்கு அவருடைய குணத்துல, அவருடைய குணத்துல இந்த அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடைய ஒரு மனிதருள் மாணிக்கமா திகழ்ந்தவங்க தான் யாருன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தூதர். இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா பெரிய பணக்காரரா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஒருத்தவரு இப்ப ரமலான்ல தான தர்மங்களை நிறைய கொடுக்குற மனிதரை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவர் பெரிய பணக்காரரு, இவருக்கு அதனால இவர் ஏழைகளுக்கு வருஷம் வருஷம் கொடுப்பாரு. ஒரு அவங்கள பத்திய ஒரு ஒரு விளக்கத்தை கொடுப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தளவுக்கு அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடியே அவர்கிட்ட இருந்த குணத்தை பத்தி நம்ம சொல்றதா இருந்தா, அவர் நம்பிக்கைக்குரிய மனிதரா இருந்தார். சித்திக்கு, உண்மை பேசக்கூடியவர். அமீன்னு சொன்னா நம்பிக்கைக்குரியவர். இந்த செயல் இருந்துச்சு. அடுத்து இவர்கிட்ட என்ன பண்பு இருந்துச்சுன்னு சொன்னா, ஏழைகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்தார். ஏழைகளை ஆதரிப்பவரு, உறவுகளை பேணுபவரு, அடுத்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ்வின் தூதரா இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடியே அந்த மனிதருக்கு இந்த பண்புகள் எல்லாம் இருந்துச்சு. நபியாக ஆக்கப்பட்ட பிறகு இவனுடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னா, ஏழை மனிதர். இவர்கிட்ட பணபலம் கிடையாது, படைபலம் கிடையாது. அந்த மக்கா நகரத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்கார லிஸ்ட்ல இவர் கிடையாது. ஒரு ஏழை மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கா நகரத்துல ஒருத்தரை தூதரா தேர்ந்தெடுக்கும் போது இவருக்கு அடிப்படையிலேயே இந்த குணநலங்கள் இருந்துச்சு. இவர் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரு இவர் செல்வ சீமாட்டியா அந்த மக்கா நகரத்துல வாழக்கூடிய ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை என்ன செய்யறாங்க, திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி அவங்களுடைய செல்வம் ஃபுல்லா அந்த வணிக தலைமை நடத்தக்கூடிய ஒரு சிறந்த பெண் யாருன்னு சொன்னா ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய தந்தை ஹுவைலித் வணிகத்துல பெரிய பணக்காரர். அவர் மரணத்திற்கு பிறகு அவங்க அந்த முழு பொறுப்பு யார்கிட்ட வருதுன்னு சொன்னா ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வருது. இவருடைய நம்பிக்கைத்தன்மை, இவரை பத்திய உண்மை பேசக்கூடிய தனம், இவர்கிட்ட ஏழைகளுக்கு உதவக்கூடிய இந்த செய்தி எல்லாம் தெரிஞ்சு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது முழு இதோட அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவர் நபியாக ஆக்கப்பட்டுட்டாரு. மக்கா நகரத்துல அந்த பாலைவனத்துல உணவு இல்லாம ஒரே ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அனைத்து விதமான செல்வமும் ஏழை மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே செலவிட்டுட்டாங்க. ஒரு செல்வ சீமாட்டியை கட்டினா இந்த உலகத்துல ஒரு ஒரு ஆண்மகனுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிட்டா, நம்ம என்ன செய்யலாம், சுகபோகமான வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலையும் ஏழையே இருக்கக்கூடாது. அவருடைய உன்னதமான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, மக்கள் ஏழைய இருக்கக்கூடாது, வறுமையில வாழக்கூடாது, மனிதனுக்கு முதலம் இரக்கம் காட்டணும். மனிதனுக்கு இரக்கம் காட்டுறதுதான் பண்புகள்ல சிறந்த பண்பு. பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதன் கஷ்டப்படும் போது அவை
துன்பப்படும் போது அதை பார்த்து கொண்டு போகிற மனநிலைக்கு என்ன செய்யக்கூடாது, இஸ்லாமிய மனிதர்கள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தூதரை அவர் என்ன செஞ்சாரு சொன்னா, ஏழைகளுக்கும் வறுமையில ஆட்கொண்டவருக்கும் அள்ளி கொடுத்துட்டு கடைசியில என்ன செஞ்சாரு, ஒருவேளை உணவு கூட இல்லாத நிலையில தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு தூதர் யாருன்னு சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஏன் எல்லாத்தையும் அள்ளி அல்லாஹ்வுடைய பாதையில முதல்ல கொடுத்தாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த மக்கா நகரத்துல கதிஜாவுடைய செல்வத்தை கொண்டே அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவருடைய உன்னத நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் அற்பமானது. நாம் இறைவன்கிட்ட கண்டிப்பா என்ன செய்ய போறோம், போக போறோம். அந்த இறைவன்கிட்ட மறுமை வாழ்க்கை தான் நமக்கு தலையாய ஒண்ணு அப்படின்ற முடிவு. அந்த அந்த தன்னுடைய தயால குணம், அந்த ஈகை குணம், அழகா மக்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குணத்தை தான் சொல்லி தன்னுடைய தோழர்களையும் வார்த்தெடுத்தார். அவ உணவு ஒருவேளை உணவு கூட சாப்பிடாத ஒரு வயிறார சாப்பிடாதன்னு சொன்ன வயிறார சாப்பிடாம ஏழை எளிய வறிய மக்களுக்கு தன்னுடைய செல்வத்தை அள்ளி கொடுத்த ஒரு தயால குணம் படைத்த ஒரு தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எப்படியெல்லாம் கொடுத்தார், முதல்ல யாருக்கு கொடுத்தார்? தர்மத்தை கொடுக்கறதுக்கு முதல் நோக்கம் இறைவன் குடுன்னு சொல்றான். எப்படி சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வல்லதீன இன்ஃபிகூன, நான் கொடுத்த சொத்திலிருந்து நான் கொடுத்த பொருளிலிருந்து நீ கொடு. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை யோசிச்சு பாருங்க, அந்த பணத்தை இறைவன் குர்ஆன்ல பேசும்போது நான் கொடுத்ததுங்கிறான். அப்ப என்னுடையது எதுவும் இந்த உலகத்துல கிடையாது. நான் கொடுத்த இந்த செல்வத்திலிருந்து, நான் கொடுத்த அந்த பொருளில் இருந்து நீ என்னுடைய பாதையில கொடு அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எங்க சதக்காவை, தர்மத்தை, ஜக்காத்தை எதை பத்தி பேசினாலும் இறைவன் கொடுத்தது, நான் கொடுத்த பொருளிலிருந்து நீ என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யி அப்படின்னு சொன்ன அந்த வாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைவேற்றினாங்க. எப்படி ஒரு இந்த நகரத்தையே எப்படின்னு சொன்னா, வறுமை இல்லாத, ஏழை இல்லாத, கஷ்டப்படுற மனிதர் இல்லாத ஒரு சமூகமா உருவாக்கணும். யாருமே ஏழைன்னு இருக்கக்கூடாது. அவருடைய ஒரே நோக்கம் ஏழையே இல்லாத சமூகமா இஸ்லாமிய மக்களை உருவாக்கணும்ன்றதுதான் அவருடைய முழு விதமான மூச்சா இருந்துச்சு, ஒரு சொல்லா இருந்துச்சு. அதை நடந்து வாழ்ந்து காமிச்சாரு, மக்களை வார்த்தும் எடுத்தார். ஒரு முறை எப்படி அப்படின்னா, ஒரு மனிதர், அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு சில மனிதர்கள் வர்றாங்க, எப்படி மேலாடை, கீழங்கி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது பொத்தலுடைய இது ஓட்டை இருக்கு, கிழிஞ்சிருக்கு. அவங்களுடைய அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா அழுக்கடைஞ்சிருக்கு. அவங்கள பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்கள் கண்ணீர் போல குளம் எடுக்குது. இன்னும் என்னன்னா முகம் விகாரம் அடையுது. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மனிதர்களை பார்த்த உடனேயே அந்த இடத்த விட்டு எழுந்து போறாங்க. எழுந்து போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, நீங்க பாங்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொல்லி முடிச்ச உடனே ஜமாத்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடத்துறாங்க. தொழுகை நடக்குது. தொழுகை நடந்த பிறகு மிம்பர்ல ஏறி நின்று என்ன செய்யறாங்க, உரை நிகழ்த்துறாங்க. எந்த வசனத்தை ஓதுறாங்கன்னு சொன்னா சூரா அன்னிசால 1வது வசனம். இப்ப நம்ம பயான ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல ஓதுனோம் இல்லையா, யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அந்த வசனத்தை ஓதுறாங்க. அது என்னன்னு சொன்னா, மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தோம், உங்கள்ல இருந்துதான் உங்களுடைய ஜோடிகளை படைத்தோம். நீங்க ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, உதவி செய்து கொள்ளுங்க, உறவுகளை பேணுங்க. இது நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பம். அல்லாஹ் சொல்றது என்னன்னு சொன்னா, ஏன் பிள்ளை, ஓம் பிள்ளை, ஏன் கணவர், இது இல்ல, ஒட்டுமொத்த உலகமும் சகோதரத்துவம், ஒரே ஒரு 2 ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்ட உயிரினம் அப்படின்றத நபிகள். ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த நகரத்துல இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, வறுமையில ஆடையோட கிழிஞ்ச ஆடைகளை உடுத்தி கொண்டு கஷ்டப்படுற நிலையில இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வசனத்தை ஓதி முடிச்சுட்டு மனசு வேதனைப்படுற அளவுக்கு அந்த மக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தன்னுடைய வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் கொண்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொண்டு வந்து
அந்த பொருட்களை கொடுக்குறாங்க. அதுல என்னென்ன இருந்துச்சு? பேரிச்சம்பழம், ஆஹ் ஈத்தமரம், அதாவது பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழ கொட்டைகளை கூட அந்த மக்கள் வந்து விடல. ஒருவரெல்லாம் அந்த சுமையை சுமந்துக்கிட்டு வர்றாரு, அந்த மூட்டை கீழே விழுகுது. திருப்பி அந்த மூட்டையை முதுகல்ல வைத்து கொண்டு வந்து அந்த பொருட்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருந்த அந்த வறுமையில் இருந்த அனைத்து மனிதர்களுக்கும் கொடுத்தாங்க. அவங்க அப்படியே ஏழையே இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க. எங்க இருந்தோ ஒரு மனிதர்கள், ஆடைகள் கிழிஞ்ச நிலையில வறுமையில வரக்கூடிய மனிதர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு ஒரு பணக்கார அளவுக்கு அவங்களுடைய அனைத்து செல்வங்களையும், அனைத்து அவங்க கொண்டு வந்து கொடுத்த பொருட்களையும் கொடுத்து மன நிறைவோட அந்த இடத்த விட்டுல என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனையோ இடங்கள்ல ஏழைகளை பாக்குறோம். அதாவது வீதிகள்ல கையேந்தக்கூடிய மனிதர்களை பாக்குறோம். அந்த அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு கணம் கூட நம்முடைய உள்ளத்துல என்ன தோணல அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நிலைமையை இறைவன் நமக்கு கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல என்ன கேளுங்க? இந்த நிலைமையை இறைவன் எனக்கு ஆக்கலையே, அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க ஃபர்ஸ்ட். என் பாசத்துக்குரிய சகோதரிகளே, எப்பயாவது நம்முடைய உள்ளத்துல அந்த சிந்தனை தோன்றி இருக்கா? எப்பயாவது நினைச்சு கூட பார்த்திருக்குமா? எத்தனை பேரை பாக்குறோம்? மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை தெருக்கல்ல பாக்குறோம். வறுமையில உணவு இல்லாம இருக்கக்கூடிய மனிதர்களை ரோட்டோரங்கள்ல பாக்குறோம். எங்கேயோ நம்ம நடந்து போகக்கூடிய இடங்கள்ல பாக்குறோம். நம்முடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்கக்கூடிய மனிதர்களை பாக்குறோம். நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, அவங்கள பார்த்த உடனேயே நமக்கு என்ன சிந்தனை தோணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமை இறைவன் எனக்கு கொடுக்கல, அதுக்கு இறைவனுக்கு முதல்ல நன்றி செலுத்துங்க. அடுத்ததா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பரக்கத் செய்ய சொல்லி துவா செய்யுங்க. எப்படிப்பட்ட ஒரு தூதர் இந்த உலகத்துல! அவருடைய அந்த அந்த ஈகை குணம் ஒட்டுமொத்த நம்மள பக்கத்துல இருக்கிற ஒரு மனிதன் நம்மளை போல நல்லா இருக்கணும், நம்மளை போல உணவு இருந்தணும். அந்த சிந்தனை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அந்த இடத்துல அந்த மனிதனை, வறுமையில் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து, உன்னிடம் யாசக கேட்கக்கூடிய அந்த மனிதன் உன்னிடத்தில் வந்தால், நீ அந்த நிலைமையில என்னை இறைவன் வக்கலையேன்னு எனக்கு நன்றி செலுத்து. அடுத்தது நீ என்ன அப்படின்னா, அவருக்கு பரக்கத் செய்ய சொல்லி துவா செய்யி. அப்படிப்பட்ட தூதரா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போன மனிதர் யாருன்னு சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் கொடுத்த இந்த ஈகை குணம் ஜாதி மத பேதம் இல்லாம எல்லா மக்களுக்கும் அள்ளி கொடுத்தாங்க. முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்கல. தர்மத்தை பொறுத்தளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? எல்லா மக்களுக்கும் அள்ளி கொடுத்தாங்க. யாரு அப்படின்னா, ஒரு மனிதர் வர்றாரு. அவர் வந்து யகூதி இனத்தை சேர்ந்த மனிதர். அவர்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொருட்களை கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கின அந்த பொருளை ஒரு கால அவகாசம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு உள்ள உன்னுடைய இந்த கடன் நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில எல்லாரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில அவர் வேகமா வர்றாரு. வேகமா வந்து நபியுடைய சட்டையை பிடித்து, எனக்கு கொடுத்த கடன் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அந்த சபையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருது? கோபம் வந்துருது. யார சொல்லலாம், இவரை நீங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இவருடைய தலையை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? யா உமரே, நீங்க அமைதியா இருங்க, அவருடைய கடனை நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அழைச்சு ரகசியமா காதுல சொல்றாங்க. என்னன்னா, அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனுக்கு நீங்க கொடுங்க, கொடுத்துட்டு அதுல 20 ஊக்கியா, இன்னும் 20 என்ன செய்யுங்க, அதிகமாக அவருக்கு அந்த தர்மத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா காதுல சொல்றாரு. பாருங்களேன் இந்த நிகழ்வை. இந்த நிகழ்வை பார்க்கும்போது என்ன தோணுது? ஒரு சபை நடுவுல உட்காந்துக்கிட்டு ஒரு பெருமையா, நீ இன்னும் ஒரு கூட கூட அவர் கடனையை முடிச்சு விட்டுரு, அவருக்கு இன்னும் அதிகமா கொடுன்னு சொன்னா அந்த இருக்க தோழர்களா என்ன நினைப்பாங்க? அதையும் கூட தர்மத்தை ரகசியமா இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த மனிதருக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போயிட்டு அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்,
உனக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? நீ கடன் கொடுத்த, அந்த கடனுக்குரிய தவணை காலமே முடியல. அப்படி இருக்கும்போது நீ இந்த அளவுக்கு ரசூல் சல்லாஹுடைய ஒரு தலைவருடைய சட்டையை பிடித்து உன்னுடைய கடனை கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல சொன்னாங்க, ஒரு சன்மான தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யாது, அவர் கோவப்படவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அவர் என்ன செஞ்சேன், அவங்க மக்கள் சொல்றது உண்மையான்னு பார்த்தேன். இந்த இடத்துலயே நான் என்ன செய்யறேன், இப்படிப்பட்ட ஒரு தூதர் யாருமே இருக்க முடியாது. மனிதர்கள் மேல இறக்கம் கொண்ட ஒரு மனிதரை நான் பார்க்கவே முடியாது. அவர் போய் இன்னும் அந்த அதிகமான தொகையை கூட வாங்கல. எதை வாங்கல, அந்த கூட 20 ஊக்கியாவை கூட கொடுங்கன்னு சொன்னாங்களே, அந்த பொருளை கூட அவர் வாங்கல. வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு அந்த ஜெய்த் இப்னு ஜுகுனி யகுதி குலத்தை சார்ந்த அந்த மனிதர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவருடைய இந்த தர்ம ஈகை குணத்தை பார்த்து நிறைய மக்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்ப தர்மத்தை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இந்துக்கள் குடியிருந்து அவங்களும் கஷ்டப்பட்டாலும் தர்ம பொருளை என்ன செய்யலாம், தாராளமா கொடுக்கலாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு முதல்ல இறக்க காட்டு, உன் பக்கத்துல இருக்கிறவன் கஷ்டப்படும் போது, வறுமையில் வாடும் போது நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீ கருணை காட்டலைன்னு சொன்னா இறைவன் உனக்கு கருணை காட்ட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. அல்லாவின் சகோதரிகளே, நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கமே, இந்த உலகம் ஒரு அற்பமான உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ன செய்வது, எப்ப வேணாலும் அழிஞ்சு போலாம். ஜுனாகன்னு சொல்றான் இந்த உலகத்தை பத்தி சொல்லும் போது, ஒரு நொண்டி கொசுவுடைய காலுக்கு அற்பமானது இந்த உலகம். ஒரு நொண்டி கொசுவை ஒரு பொருளாவே நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம கண்ணு மூட தட்டி விடுவோம். அந்த காலுக்கு கூட என்ன செய்யாது, இந்த உலகம் அப்படின்னு சொல்றது என்ன ஆகாது, ஈடாகாது. அது அதை விட அற்பமான உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நீங்க என்ன செய்யாதீங்க, ஆசை கொள்ளாதீங்க. இந்த உலக வாழ்க்கை உங்களை என்ன செஞ்சிட வேணாம், மயக்கி விட வேணாம். ஏன்னா இதற்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல எத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற மனிதனுக்கு கருணை காட்டி, இரக்கப்படு. கருணை காட்டியது ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதுனாலேயே அவ செஞ்ச தவற மன்னிச்சு அல்லாஹ் அவர் என்ன செய்யற, அவனுக்கு அல்லாவே நன்றி செலுத்துறேன், சொர்க்கத்துக்குள்ள அவளை அனுப்புறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு மனிதன் நம் முன்னாடி வறுமையில கஷ்டத்துல ஒரு ஏழையா இருக்கும்போது நாம் பார்த்து கொண்டு நாமும் பார்க்காமல் அந்த இடத்த விட்டு கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நிலை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களா நாம இருக்கணும். இறைவன் கொடுத்த இந்த செல்வம், இறைவன் கொடுத்த இந்த பணம், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு தான், நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா ரோக பேரரசு, பாரசீக, ரோம் இதுல எல்லாம் இருந்த தலைவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கைகளை வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன்னா இந்த உலகம் அப்படின்றது அற்பமானதுன்றது அவங்க முடிவு இருந்தாங்க. முதல்ல யாருக்கு நம்ம இறக்கப்படணும், யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுல அவங்க மனிதனுக்கு முதல்ல, நம்மை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிராணிகளுக்கு கூட இறக்கப்பட்டு அதுக்கு தண்ணீர் புகட்டுறது, நிறைய விஷயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு தர்ம சிந்தனை உடைய ஒரு மனிதரை வரலாற்றுகளையும் சரி நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தூதரா இருந்தாங்க. ஒரு மனிதர் வர்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்கன்னு கேட்கிறார். தர்மம் கொடுங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்து தூக்கி கொடுப்போம். இப்ப நம்ம யதார்த்தமா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி யாரும் நிக்கிறாங்கன்னு சொன்னா கொடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு மனிதரை அழைச்சு இவருக்கு என்ன செய்யுங்க, நிறைய ஆடுகளை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆடுகளை வாங்கணும்னா அவருக்கு சந்தோஷம். எவ்வளவு ஆடுகளை கொடுத்துருக்காங்க எனக்கு. அந்த ஆடுகளை கொண்டுட்டு போய் அவர் சொல்றாரு தன்னுடைய கூட்டத்தை, கூட்டமே நீங்க அறிந்து கொள்ளுங்க, இப்படி ஒரு மனிதர் எங்க இருக்காரு, மதீனால இருக்கிறார். அவர் ஏழை மக்களுக்கு வாரி வழங்குறார். நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, இஸ்லாத்துக்குள்ள நுழைங்க, நானும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன். யோசிச்சு பாருங்க, அவருடைய தயால குணத்தை வச்சு, அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய ஈகை குணத்தை வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதிகமான பேர் உள்ள வந்தாங்க. அப்ப தர்மத்தை முஸ்லீம்னும் கிடையாது, அனைத்து மக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த ஹதீஸின் வாயிலா என்ன செய்ய முடியுது,
அறிய முடியுது. அடுத்து கவனிங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை என்ன செய்யறாங்க, ஒரு ஆடை அறுத்து ஏழை மக்களுக்கு பங்கீடு செய்யறாங்க. ஏழை மக்களுக்கு பங்கீடு செஞ்ச பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆட்டுடைய காலுடைய சப்பை அவங்க பிரியமா சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் இருப்போம்ல, ஒரு உணவு சமைச்சா என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு, என் பிள்ளை சாப்பிடுவாரு, என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், என் கணவருக்கு இது பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும், இப்படி நம்ம சிந்திப்போம் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு அந்த உணவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் யதார்த்தமா அவங்க சொல்றாங்க, நான் ஆடை அறுத்து என்ன செஞ்சேன், ஆயிஷாவே என்ன இது, இந்த மாதிரி உணவை, அழகான உணவு இல்லையா அது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க உணவே இல்லாம கிடக்கக்கூடிய வேலைகள்ல இப்படி ஒரு உணவு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த அழகான உணவு இந்த உணவு எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் என்ன செஞ்சேன், ஒரு ஆடை அறுத்து ஏழை மக்களுக்கு நான் கொடுத்தேன், அதுல இது உங்களுக்கு பிடிக்குமே நான் எடுத்து வச்சேன், இது மட்டும்தான் மீதம். அவங்களுடைய வார்த்தைகளை பாருங்களேன், இது மட்டும்தான் மீதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது 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 மட்டும்தான் மிஞ்சி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்னன்னு சொன்னா, இது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு, இது மட்டுமா மீதமா என்னது மிஞ்சியதான் நம்மகிட்ட இருக்கு, அனைத்தும் என்ன இருக்கு, எங்க இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல இருக்கு. நீ கொடுத்தையில இந்த உணவு அனைத்து இதை மட்டும் நம்ம திண்டு முடிச்சிட்டோம். இப்ப புரிதலுக்கு என்னன்னு சொன்னா திண்டுட்டோம், இது மட்டும் தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா என்னன்னா எவ்வளவு அந்த மாமிசத்தை, அந்த கறிய ஏழை மக்களுக்கு கொடுத்தோமோ, இது அனைத்தும் யார் இடத்துல இருக்குன்னு சொன்னா இறைவன் இடத்துல இருக்கு. நாளை என்ன செய்வோம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு விஷயங்கள்ல தர்மங்களை பண்றோம். அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மாமிசத்துல கூட, ஏதோ ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்துல கூட நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு, எவ்வளவு மக்களுக்கு எடுத்து கொடுக்குறோம், நாம் எவ்வளவு சேகரித்து வைத்துக் கொள்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும். கொடுக்கறது எதுக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னா, நம்ம கொடுக்கறது அனைத்தும் நாளை மறுமையில் திரும்பி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, நிறைய வசனங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு நெல்லை நீங்க விளைக்கிறீங்க, விதை போடுறோம், அந்த நெற்கதிர் என்ன செய்யுது, ஒரு நாத்தை உண்டாக்குது, அந்த நாத்து 7 கிளைகளை கொடுக்குது, 7 கிளைகள்ல 100 நெல்மணி இருக்கு. அப்ப 700 நெல்மணி, ஒரே ஒரு விதை தான் ரப்புல் ஆலமீன் போட்டான், போடுன்னு சொல்றான். அப்ப ஒரு அந்த நெல்லுல 700 நெல்மணியை நமக்கு கொடுக்குற. அது போல நீ ஒரு நன்மை செஞ்சேன்னு சொன்னா 700 மடங்கு கூலி என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் தருவதாக சொல்றோம். அதோடு மட்டுமல்ல, சில இடங்களை ரெட்டிப்பாக்குவேன்றான், சில இடத்துல யௌம யக்கூமுல் ஹிசாப், கணக்கு, அதாவது துரிதமா நான் கணக்கெடுப்பேன், கணக்கெடுத்துட்டு எப்படி கொடுப்பேன், அளவின்றி உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லா எதுவாக இருந்தது அப்படின்னு சொன்னா, மறுமை வாழ்க்கை அழகான வாழ்க்கையா அமையணும். இந்த உலகத்துல எந்த மனிதன், ஏழை, வறியவர், ஒரு ஃபக்கீர், ஒரு யாசம் கேட்பவர், யாருமே இல்லாத சமூகமா வார்த்தெடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய முழு சிந்தனையா இருந்துச்சு. முழு மனதாக அவங்க என்ன செஞ்சாங்க, உழைச்சாங்க, பாடுபட்டாங்க. நபித்தோழர்களை அந்த மாதிரியே வார்த்தெடுத்தாங்க. அந்த வார்த்தெடுத்தவங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த தோழர்கள் மதீனாவுக்கு போன பிறகு எல்லாரும் உமர் ரலியல்லாஹு இருக்கட்டும், அபூபக்கர் சித்திக், எல்லா மனிதர்களுமே தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு விட்டு அங்க போனாங்க. அங்க போன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சன்மானம் வருது, அன்பளிப்பு வருது, தர்ம பொருள் வருது, எவ்வளவோ பொருட்களை கொட்டி தீக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு முறை எங்க இருந்து வருதுன்னு சொன்னா பஹ்ரைன்ல இருந்து பெரிய ஒரு பொற்கோவியல் அனுப்பி வைக்கப்படுது. அதெல்லாம் கிடைச்சா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கு நாம் எப்படி வாழ்க்கையை வாழணும்னு யோசிப்போம். யோசிச்சு பாருங்களேன். அந்த குவியல் அந்த பள்ளியோட முற்றத்துல கொட்டப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு தொழுக வர்றாங்க. தொழுக வரும்போது அந்த குவியலை ஏறெடுத்து கூட பார்க்கல. உடனே என்ன பண்றாங்க, ஏழை மக்களை ஃபுல்லா வர சொல்றாங்க. அந்த மதீனால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வர்றாங்க. அந்த முற்றத்துல கிடக்கக்கூடிய அந்த பொற்குவியலை எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வெறுங்கையோட போவாங்க. இப்படி யாராலாவது பண்ண முடியுமா? மனிதன் தானே, ஆசை இருக்கும்ல. எவ்வளவு உச்சகட்டத்துக்கு போனவனா இருந்தாலும், விவாதத்திலையும் சரி, வணக்க வழிபாடுலையும் சரி, உச்சகட்டத்துல போன மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை பார்க்கும்போது ஒரு
நினைவு கூட வரல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, வெறுங்கையோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுல என்ன நிலை சொன்னா உணவு இல்லாத நிலை. ஒரு முறை ஒரு மனிதர் வர்றாரு, யாசம் உணவு கேட்டு வர்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. உணவு இருக்கா? இல்ல. எங்க இருந்து பார்த்தா தண்ணியை தவிர வேற எந்த உணவும் இல்லைன்னே பதில் வருது எல்லா மனைவிமார் வீட்லயும். கடைசியில இவருக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி, நீங்க என்ன செய்யுங்க, உணவை இவருக்கு உணவு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி வைக்க. அந்த நிலை. அப்படிப்பட்ட நிலையில நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? முதல்ல இங்க வா, இந்த குவியல்ல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம மனைவிமார் எல்லா வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருவோம். திருப்பி என்ன செய்வோம், ஏழை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற சிந்தனை தானே தோணும். அவங்க அதை பத்தி அந்த பொற்குவியலை நிமிர்ந்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் எப்படிப்பட்ட தயால குணம் படைத்தவர். அவருடைய நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கம், மனித சமூகம் யாரிடத்திலும் பிற இடத்துல கையேந்திர நிலையில என்னுடைய சமூகத்தை விட்டுட்டு போக கூடாது. இந்த உலகத்துக்கு தூதரா அவர் அல்லாஹ் புகழ்றான். அவனை அகிலத்துடைய அருள்கொடைன்னு சொல்றான். அம்மா அரசல்னாக்க இல்ல ரஹ்மத்தலில் ஆலமீன். ஏன் அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்துக்கு அருள்கொடைன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அருள்கொடையா இருந்துச்சு. அவர் குடும்பம், அவருடைய மக்கள் மத்தியில நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை, பேச்சு, செயலு எதுலையும் சோட போகவே இல்லை. அனைத்தையும் அழகான முறையில நடத்தினாரு. குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நாள் செலவுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே என்ன இப்படித்தானே வறுமையான நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப நேரத்துல கூட நபியுடைய மனைவிமார்கள் இப்படித்தான் வாழணும்டாங்க. உங்களுக்கு இதுல திருப்தி கொள்ளலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், என்னை விட்டுட்டு நீங்க தலா கூட்டு போய்கிட்டே இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. பெண்கள் தான் ஏதாவது இப்படித்தான் ஒரு செகண்ட்ல பணக்காரனா இருக்கேன், ஒரு ஏழையாக ஆக்கப்படும். என் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆக்கப்பட்டாங்க. ஊரை விட்டு ஓடி மரத்தடியில உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கையேந்திராங்க சொன்னா ஒரு பக்கீரா இருக்கேன். இந்த வீடுகள்ல யாசகம் வர்றவங்க பக்கீர் அப்படி இருக்கேன். காப்பாற்று அந்த நிலைமை அல்லாஹ்வுடைய பாடல சேர்த்து வைத்துக் கொண்டே நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நாளைக்கு நமக்கு எந்த ஒரு பயனையுமே அளியாது. இபாதத்துகளை விட ஒரு அமல் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ ஃபில் கைர், நன்மை செய்வாங்க. அதுவே கான அஜ்வதன்ன யகூனு ஃபி ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துட்டா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க அஜ்வத பில் கைரி மினல் ரீஹில் முர்சலா, வேகமா அள்ளி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. இபாதத்துகளை விட அல்லாஹ்வுடைய மீஜானுடைய கட்டுல நம்முடைய அமல்களை எது அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய, மனிதனுக்கு நம்முடைய செல்வங்களை கொண்டு செய்யும். எவ்வளவு பெரிய அமல்களை கவனிங்க. அதனால நமக்கு எந்த ஒரு நன்மையையும் பெற்று தராது. உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான ஒரு இந்த தர்மத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை பத்தி சொல்லும் போது, நீங்க ரகசியமாக அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். யாருமே தெரியாம ஒரு உதவிய ஒரு மனிதருக்கு நம்ம செய்யறோம், அல்லாஹ்வுடைய பாதையை நாம அள்ளி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு என்ன செய்யலாம்,
நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே அந்த ரகசிய தர்மம் வலது கையில கொடுப்பது இடது கைக்கு தெரியாம நாம அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையில் நிலை, அதாவது வெயில் கொளுத்தக்கூடிய அந்த அர்ஷின் நிழலை இறைவன் நமக்கு தர்றதா என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். அப்படிப்பட்ட நன்மைகள் தர்மத்துக்கு இருக்கு. இபாதத்துக்களை விட அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு கஷ்டப்படக்கூடிய மனிதனுக்கு உதவி செய்யறது, அவனுக்கு நன்மை பாராட்டுறது, இதுலதான் என்ன இருக்குன்னு சொன்னா அதுல நிறைய நன்மைகளை என்ன செய்யறான், அள்ளி வச்சிருக்கான். ஒவ்வொரு நாள் காலையில விடியும் போதும் 2 வானவர்கள் இறங்கி சத்தமிடாம இந்த உலகம் அதிகாலை பொழுது உதிப்பதே இல்லை. எப்படி அவங்க இறங்குறாங்க? ஒவ்வொரு நாள் காலையில 2 வானவர்கள் இறங்குறாங்க. இறங்கி ஒரு வானவர் சொல்றாரு, யாரு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கு மேன்மை உண்டாகட்டும், அவங்களுக்கு செழிப்பை உண்டாக்கட்டும் அப்படின்னு ஒரு வானவர் சொல்றாரு. இன்னொரு வானவர் சொல்றாரு, யாரு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காம வச்சிருக்காங்களோ அவங்க அடையட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சேர்க்கக்கூடிய இந்த செல்வம், நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பில் கிடைக்கக்கூடிய இந்த ஊதியம், இது எல்லாத்தையும் நம்ம யாருக்காக சேகரிக்கிறோம்? என் பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, எனக்கு, என் பிள்ளைய நாளைக்கு நான் கஷ்டப்படுற நிலையில விட்டுட்டு போயிடக்கூடாது. இதைத்தான் சொல்றோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு கொடுத்த இறைவன் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டானா? யோசிங்க. நாளை மறுமை அன்புள்ள சகோதரிகளே, என் பாசத்துக்குரிய சகோதரிகளே, நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்மளை எப்படி இறைவன் யார்கிட்டையும் நிலையை நம்மளை வாழ வச்சிருக்கானோ அதே நிலையை என்ன செய்வான், நம்முடைய குழந்தைகளுக்கும் என்ன செய்வான், ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா கொடுப்பான். நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 மனிதர்களை கூப்பிட்டு விசாரணை செய்யறான். என்ன விசாரணை செய்யறான் அப்படின்னா, ஒரு மனிதரை கூப்பிடுறான். அந்த மனிதர்கிட்ட, உனக்கு நான் இவ்வளவு செல்வாக்கு கொடுத்திருந்தேன், இந்த பூமியில நீ வாழும்போது எவ்வளவு செல்வாக்கு உனக்கு கொடுத்திருந்தேன், அதை கொண்டு நீ ஏன் ஏழை மக்கள், எளிய மக்களை நீ அல்லாஹ்வுடைய பாதையில செலவே செய்யலையே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, என்னுடைய குழந்தைகளை ஒரு பிறர்கிட்ட கையேந்தக்கூடிய நிலையில விடக்கூடாதுன்றக்காக நான் என்ன செய்யல, உன்னுடைய பாதையில செலவு செய்யல அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு. உடனே ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீ என்ன நினைச்சியோ, உன்னுடைய பிள்ளைய கையேந்தாத நிலையில நீ இருக்கணும்னு விட்டுட்டு வந்துட்ட. ஆனா நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? இருக்கான். இந்த நிலையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம இந்த உலகத்துல வாழ்றது என்னுடைய குடும்பம், என்னுடைய கனவு, இதுதான் நம்ம சிந்தனை ஃபுல்லா இதைத்தான் நினைக்கிறோம். அப்ப இந்த குடும்பம் நாளை மறுமையில நம்முடைய பிள்ளை நம்ம போன பிறகு இந்த உலகத்துல செழிப்போட வாழணும்னு சொன்னா அல்ல நீ தர்மம் செய்யி அப்படிங்க. இன்னொரு மனிதனை அழைக்கிறான். அழைச்சு கேக்குறான், உனக்கு நான் செல்வத்தை கொடுத்திருந்தேன்ல, நீ உன்னுடைய செல்வத்தை என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனிதர் சொல்றாரு, நான் நீ கொடுத்த இந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நினைச்சுட்டேன், நான் கொடுத்துட்டேன். என்னுடைய வாரிசுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு ரப்பே நீ இருக்க அப்படின்ற நம்பிக்கையில நான் வந்துட்டேன், நீ இருக்க அப்படின்ற நம்பிக்கையில நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய குழந்தை எங்க எப்படி இருக்கு, செழிப்போட வாழுது அப்படிங்கிறான். அல்லாஹ்வின் கணியத்துக்குரிய நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, சிந்திச்சு பாருங்க. இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது மற்ற மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு தான். இந்த உலகத்துல நான் மட்டும் அனுபவித்துக் கொள்வதற்காக இறைவன் என்ன செய்யல, நமக்கு இந்த செல்வத்தை கொடுக்கல, இந்த இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கல. இறைவன் அனைத்து நமக்கு கொடுத்த பிச்சை. அவன் கொடுத்ததுனாலதான் இந்த உலகத்துல அழகான முறையில வாழ்ந்துட்டு இருக்கோம். மட்டும் நினைக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்றான், இந்த தர்மத்தை நீ போது உனக்கு என்ன அல்லாஹ்வுடைய நம்ம கொடுக்குறோம். நம்ம யாருக்காவது அந்த சின்ன வந்திருக்கா, இந்த மாதிரி வாரவாரம் நிக்குது, நீ கொடுக்குறேங்கிறான். அந்த பணம், அந்த உணவு என்னது, அல்லாஹ்வுடைய பாதையில நிக்குது. ஒரு குதிரை தன்னுடைய குட்டி இருக்குல்ல, குதிரை குட்டி, குட்டியை வளர்த்து இருக்குமோ அதை போல அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு தர்மம் செஞ்சேன்னு சொன்னா அந்த குதிரை குட்டி அளவுக்கு உனக்கு நான் வளர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற. அது நாளை மறுமையில் அதை நம்ம ஏதோ செஞ்ச ஒரு தர்மம் அந்த அளவுக்கு நமக்கு நாளை மறுமையில இறைவன் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம எப்படி அதை பார்ப்போம்.
ஒரு ஏழைக்கு கொடுக்க ஒரு ரூபா காசு, ஒரு 5 ரூபா காசு, ஒரு உணவு போட்டலாம் நம்முடைய யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இந்த நிலை மாறணும். நம்ம ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கணும். நாமும் என்ன செய்யணும், அவங்க நம்மளே உடன் பிறந்தவங்களை எப்படி இந்த நிலையில இருந்தா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அதையெல்லாம் சிந்திச்சு அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை எனக்கு குடு யா ரப்பே. அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு குடுன்னு துவா செய்யக்கூடிய நன்மக்களா நம்ம இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம சொன்னோம், எந்த வயிறார உணவு உண்டதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு பின்னாடி அந்த உணவை சாப்பிடும்போது அவங்க சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீட்டப்படாத கோதுமையோ 2 நேரம் அந்த ரொட்டியோ என்னது மிருதுவான ரொட்டியையோ அவங்க என்ன செஞ்சதில்ல, சாப்பிட்டதில்ல. அந்த தூதர் சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்திருக்க இந்த நிகமத்துக்கு என்னால நன்றி செலுத்தவே முடியலைன்றான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு என்ன நிகமத்து கொடுத்திருந்தான்? ஆசையான உணவு அவங்க சாப்பிட்டாங்களா? இல்ல பஞ்சு மெத்தையில அவங்கள என்ன செஞ்சாங்க? சுகபோகமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்களா? இல்ல. அவங்க மிகவும் ஏழ்மையான நிலையில தான் வாழ்ந்தாங்க. அந்த தூதர் தன் நாவால சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்திருக்க இந்த நியாமத்துக்கு என்னால என்ன செய்ய முடியல, நன்றி செலுத்த முடியல. அவ்வளவு நியமத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு இறைவன் எவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கான். நம்மளால ஃபேன் இல்லாம இருக்க முடியலன்னு நினைக்கிறோம். நம்மளால இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நினைக்கிறோம். நம்மளுடைய சிந்தனை நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே இந்த உலகத்துல படலேன்னு பேசிக்கிறோம். இறைவன் நமக்கு எவ்வளவு அருள் செஞ்சிருக்கான், எவ்வளவு நியமத்துக்களை வாரி வழங்கி இருக்கான். நமக்கு கிடைத்த வாழ்க்கை அழகான குடும்பம், அழகான கணவர், பிள்ளை, இருக்க ஒரு இடம், உடுத்த ஒரு ஆடை, உண்ண உணவு, எவ்வளவு ஆடைகள், இதை உடுத்துறதா அதை உடுத்துறதான்னு என்ன செய்யறோம். ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆஹ் இது பீரோல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு ஆடைகள் வச்சிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஆடை அணிஞ்சு காலம் ஃபுல்லா என்ன செஞ்சாங்க, கூடியவரா இருந்தாங்க. ஒரு ஒரு மூதாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆசையா ஒரு ஆடையை தச்சு கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை போட்டுக்கிறாங்க. பாருங்களேன், அந்த ஆடை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க புது ஆடை உடுத்தல, ஒரு பெண்மணி கொடுத்த அந்த ஆடைய உடுத்துறாங்க. உடுத்திக்கிட்டு அந்த மேடையில கிளாஸ் அதாவது சாரி பயான் பண்றாங்க, மார்க்க சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு மனிதர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, யார சொல்லலா, உங்களுடைய ஆடை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு. நம்ம அதான் என்ன செய்வோம், 10 துணிமணி அந்த ரமலான் மாதத்துல வாங்கினாலும் விருப்பமான கூட ஒண்ணு எடுத்து அழகான ஆடை நீ உடுத்துன்னு கொடுக்க மாட்டோம். அதுல மிகவும் கம்மியா இருக்கு, அதாவது மோசமான ஒரு பொருள், நாம அந்த அந்த வாடையை உடுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட ஆடையை கொடுப்போம். ஆனா ஆடையே இல்ல, ஒரே ஆடையை மாத்தி மாத்தி கொடுத்தா, உடுத்தின தூதருக்கு ஒரு மூதாட்டி ஆடையை கொடுத்த உடனே அந்த ஆடையை ஆசையோட போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதர் அந்த ஆடையை கொடுங்கன்றாங்க. கூட இருக்க சகாபாக்கள் எல்லாம் திட்டுறாங்க அவரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்குதான் அழகான ஆடை போட்டிருக்காங்க, நீங்க இதை கேட்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலுல போட்ட அந்த ஆடை எனக்கு ஆஹ் கஃன் துணியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே அவங்க எல்லாம் அமைதியாயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல அந்த ஆடையை என்ன செஞ்சாங்க, எடுத்து அந்த மனிதருக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஈகை குணம் படைத்த ஒரு தூதர் அள்ளி கொடுத்தாரு. அவர்கிட்ட எதுவும் இல்ல, பொற்குவியல் கொட்டுறாங்க, அன்பளிப்பு பொருள் சேருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கோ யாருக்கும் அவங்க கொடுக்கல. அந்த மதீனால இருக்கக்கூடிய ஏழை மனிதர்களை தேடி தேடி தன்னுடைய செல்வத்தை கொடுத்தாங்க. 90,000 பொற்காசு வருது. அந்த பொற்காசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொடுக்கப்படுது. அவங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பங்கிடுறாங்க. அத ஒரு கணப்பொழுது கூட என்ன செய்யல, வச்சுக்கல. ரசூலா சொல்லுவாங்க, ஒரு உகது மலை அளவுக்கு தங்கம் என்கிட்ட இருந்தாலும் கூட
அதை 3 நாளைக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், என் வீட்டுல வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வச்சிருக்கோம், ஆனா எதுவுமே இல்லைன்னு இந்த நாவால என்ன செய்யறோம், முழிஞ்சுக்கிட்டே இருக்கோம். எனக்கு என்ன செய்ய, எனக்கு எதுவுமே இல்லையே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன அல்லாஹ் என்ன ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், எனக்கு வந்த சோதனை மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படாத கஷ்டமா, இந்த சஹாபாக்கள் படாத வேதனையா, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தைய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒரு இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, அது கொடுத்தாலே இறைவன் கொடுக்கிற மகத்தான ஒரு கிஃப்ட். அது இல்லாம தெருக்கள் இல்ல, ஆடை இல்லாம, இருக்க இடம் இல்லாம, மழையிலையும் வெயில்லையும் படக்கூடிய ஒரு அடியானை விட இறைவன் நம்மளை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கான், நம்மளை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கான். அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்திச்சு பாருங்க. நாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நியமத்துக்கே இன்னும் நம்ம நன்றி செலுத்தலாம். அவனுக்கு புகழல, அவனுக்கு முற்றிலும் அடிபணியல. நம்ம இல்லைன்றத பத்தி பேச என்ன செய்யறோம், நம்மளுடைய நாவு ஈஸியா பேசுறதுக்கு முனையுது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த சொத்துகளையும் பொருட்களையும் கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து ஓடி வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச நிகழ்வு தான். பைருஹான்ற தோட்டத்தை கொண்டு வந்து அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், எனக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறான், லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுக்கு விருப்பமான பொருளை தான தர்மம் செய்யாதவரை நீங்க நன்றி உள்ள அடியான ஆக முடியாதுன்னு ஒரே வசனம். அந்த வசனம் நம்ம 1000 வசனத்தை படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில கொடு, உனக்கு 2 மடங்கு நன்மை தருவான். நீ ஏழை மக்களை, அனாதைகளை விரட்டாத. பதாலி கல்லதி எதுவுல் எத்தீம் வலா யஹில்லு அலா தாமில் மிஸ்கீன். அனாதை ஆதரி அல்லாஹ் சொல்றான். எல்லா வசனத்தையும் படிக்கிறோம், கடந்து செல்றோம். அந்த அனாதை கண்ணு முன்னாடி வந்தா கூட அவங்கள பார்த்து உள்ளம் துடிக்க மாட்டுது, அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு தோண மாட்டுது. அல்ல இவங்களை இப்படி வச்சிருக்கான், நம்மள நல்லா இருக்குமே சொல்லி நன்றி செலுத்த நம்முடைய நாவு அசைய மாட்டுது. ஆனா இந்த சஹாபாக்கள் அவர் வார்த்தெடுக்கிறார். இவர் போய் இந்த தோட்டத்தை அல்லாவுக்கு ரசூலுக்கு உரியதுன்னு சொன்ன உடனே வாங்கி வச்சு எவ்வளவு சுகபோக வாழ்க்கை வாழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கொடுத்துட்டீங்க சரி, ஆனா ரசூலா இளைப்பாறக்கூடிய தோட்டம், அங்கேயே ஒளி செய்வாங்க, அசர் தொழுவாங்க, பிரம்மாண்டமான வருமானத்தை பெற்று தரக்கூடிய அந்த தோட்டம், அந்த தோட்டத்தை திருப்பி உடனே அந்த நேரத்திலேயே சொல்றாங்க பாருங்க. எப்படின்னா, அபூதல்ஹாவே இங்க வாங்க, நீங்க இதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனா திருப்பி இதை நான் உங்களுக்கே தர்றேன். ரசூலுடைய மனசை பாருங்க, திருப்பி உங்கள்கிட்டயே தந்துடுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய உறவுகள்ல உள்ளவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே அவர் உடனே உபை இப்னு கஃப், ஹஸ்ஸான் இப்னு சாபித் இவங்களுக்கு இந்த சொத்தை கொடுத்துடுறாரு. யாருக்கு மனசு வரும் ஒரு கவலை உணவை தன்னுடைய மாமியாருக்கு மாமனாருக்கு, இல்ல தன்னுடைய ஒரு ஆண்மகன் தன்னுடைய அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேட்காத சமூகமா இன்னைக்கு உலகம் இருக்கு. ஒரு தாய் அரவணைக்காத குடும்பம், ஏழைகளை ஆதரிக்காத மனிதர்கள், வறியவரை திட்டக்கூடிய மனிதர்கள், அப்படி வாழக்கூடிய இடத்துல அவர் அப்படியே உருவலுக்கு கொடுக்குறாரு. பின்னாடி மூஆவியாவுடைய காலத்துல உபை இப்னு கஃப் இவங்க எல்லாம் போய் அந்த சொத்தை விக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இது அபூதல்ஹா கொடுத்த சொத்தாச்சே, இந்த சொத்தை நீங்க விக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் எனக்கு உறவுகளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு உறவுகளுக்கு தான் முதல்ல கொடுக்க மாட்டோம். நம்ம அறியாத ஒரு மனிதருக்கு கூட கொடுப்போம் நமக்கு பெருமைக்காக. ஆனா உறவுகள்ல ஒருத்த கஷ்டப்படுறாங்க, ஏழையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அப்ப நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு சொன்னா குறுகிய மனப்பான்மை. நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை, இந்த நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை நாளை மறுமையில் நன்றாக இருக்கணும், சுகபோகமான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா நம்ம கிட்ட நாம் அந்த பலியை தேடி என்ன அமல நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா யுஹன்னாஸ், மனிதர்கள், யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த நரக நெருப்புக்கு தான் இவ்வளவு சொத்துக்களையும் செல்வத்தையும் நாம் சேர்த்து வச்சிருக்கோமா? அந்த விட்டு என்ன செய்யுங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றோம். அதுல எதாவது எரிபொருளா இருக்குன்னு சொன்னா கல்லும் மனிதர்கள் தான் எரிபொருள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா மலாயிகத்துன் ஹிலாலுன் ஷிதாத். அந்த அந்த அதுல மலக்குகள், கடுமையான மலக்குகளை நான் செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன்.
அதுல கல்லும் எரிபொருளும் சூடாய் அந்த மனிதனை உருக்கி ஓடாக அந்த நரகத்துல நீரா போய் மறுபடியும் உடல் பொருத்தப்பட்டு நீரா போய் இப்படியே இந்த வேதனை சுவைத்து கொண்டு இருக்கும்போது எந்திரிச்சு ஓடி வந்துடலான்னு சொன்னாலும் முடியாது. யார இறைவன் போட்டிருக்கேன்னு சொல்ற கடுமையான மலக்கு, அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை உடனே செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைய என்ன செய்யறான் அல்லாஹ் மறுமை நாள சித்தப்படுத்தி வச்சிருக்கான். இந்த உலகம் அப்படிங்கிறத ஒரு அற்பம் நினைங்க, இந்த உலகம் அழியக்கூடியதுன்னு நினைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஏழைகளுக்கு உதவும். இந்த ரமலான் மாதம் நன்மைகளையும் அனைத்து விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு அழகான புனிதமான மாதம். இந்த ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணும். இஸ்லாத்துல தர்மம் அப்படின்றது ரமலான்ல தான் செய்யணும் கிடையாது. அதாவது ஒவ்வொரு நாளும் மலக்கு இறங்குறாரே, ஒரு மலக்கு சபிக்கிறாரு, ஒரு மலக்கு என்ன செய்யறாரு, செழிப்பு உண்டாகட்டும்னு வாழ்த்துறாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் மலக்குகள் இறங்கி என்ன செய்யறாங்க, நமக்காக தர்மம் செய்ய சொல்லி அதிகாலை பொழுது நமக்கு விடிந்து கொண்டிருக்குது. இவ்வளவு நாள் செய்யாட்டியும் கூட இந்த ரமலான் மாதத்துல நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு நன்மைகளை, ஒரு உதவியை, ஒரு ஏலத்தை என்ன செய்ய மாட்டான், தன்னுகிட்ட எனக்கு இதை கூடன்னு கேட்கவே மாட்டான். என்ன காரணம்னு சொன்னா அவன் கண்ணியத்தோடு வாழுவான். ஏழையா இருந்தாலும் தர்மம் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு மனிதர் கேட்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, தர்மத்திலேயே சிறந்த சன்மானத்தை பெற்று தரக்கூடிய தர்மம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரோக்கியம் இருக்கு, ஆனா வருமானம் இல்லை. அந்த நிலையிலையும் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யணும்னு நினைக்கிறான் இல்லையா, அதுதான் சிறந்த சன்மானத்தை நாளை மறுமையில் பெற்றுத்தரக்கூடிய தர்மம். நம்மளுடைய சிந்தனை என்னன்னு சொன்னா, வசதி இருக்கவங்க தான் தர்மம் பண்ணணும், ஜகாத் கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்மகிட்ட உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவுல ஒரு கவலத்தை ஒருத்தர் கொடுத்தாலும் அது என்னது, நாளை மறுமையில் தர்மமாக அது அல்லாஹ் நான் வளர்த்து வச்சிருக்கேன்றான். நாளை மறுமையின் மீஜான்ல உன்னுடைய இடையில அதுதான் நிற்கும் அப்படிங்கிறான். எவ்வளவு தர்மத்தை பத்தி பேசுறதா இருந்தா எவ்வளவு நாள் வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். அல்லாஹ் அவ்வளவு தர்மத்துக்கு நன்மைகளை வழங்குறேன்னு சொல்றான். ஒரே கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இபாதத்தை தாண்டி இந்த உலகத்துல மனிதனுக்கு இறக்கப்படுறதா மிக சிறந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். எல்லாரும் ஒரு தாய் மக்கள்னு சொல்றோம், சகோதர சகோதரிகள்னு சொல்றோம். இந்த ஒரு தாய் மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்னு சொன்னா, ஒருத்தர் துன்பத்துல கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யணும், உதவி செய்யக்கூடிய மக்களாக என்ன செய்யணும், நாம் அனைவரும் மாறணும். நம்மளால என்ன முடியுமோ, நம்மகிட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முதல்ல தெரியணும். ஏழையாவும் வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கிறோம். ஒரு நாள் என்ன செய்யலாம், ஏழையாவும் போகலாம், ஒரு நாள் பணக்காரனாவும் ஆகலாம். பணத்தால் நம்ம என்ன செய்யப்படலாம், சோதிக்கப்படலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இஸ்லாத்துல வாழக்கூடிய பாக்கியத்தை கூட கேட்கக்கூடிய நாவா நாம் இருக்கணும். மற்ற மனிதன் கஷ்டப்படும் போது அவர்களை பார்த்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ளணும். ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கும் கொடுக்கணும், உங்களுக்கும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நிறைய பிரார்த்தனைகளை இறைவன்கிட்ட கையேந்துங்க. நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாரிசை பிறர்கிட்ட கையேந்தக்கூடிய நிலையில விட்டு செல்லக்கூடாதுன்னு அல்லாவிடம் துவா செய்யுங்க. நாளை மறுமையில் நாம் அனைவரும் என்ன செய்யணும், தர்மத்தின் வாசலின் வழியாக இறைவன் நம்மளை அழைக்கணும். தாரு சதக்கா, அல்லாவுக்காக தர்மம் செஞ்ச பாதையில நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நாம் அனைவருக்கும் தரணும். இன்னும் நம்ம இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் இரக்க குணத்தோட இருப்போம். நம்முடைய தூதர் நமக்கு காட்டி தந்த இரக்க குணம், அந்த இரக்க குணம் இருந்தா தான் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு உதவி செய்யாட்டி கூட நம்மளால முடிஞ்ச சிறு உதவியாவது என்ன செய்யணும், அவங்களுக்கு செய்யணும். அப்படிப்பட்ட நன்மக்களா இறைவன் எங்கன்னையும் உங்களையும் ஆக்குவானாக. நிறைய அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த ரமலான் மாதத்தை வீணடிச்சிடாம அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமான வாக்களையும் தர்மங்களையும் நம்முடைய வாரிசுக்காக, குடும்பத்துக்காக, மறுமையில் சிறந்த இருப்பிடத்தையும் கேட்கக்கூடிய மக்களாக ஆகி நாம் அனைவரையும் இந்த இணையத்தின் வழியாக ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொஞ்சம் டவர் கொஞ்சம் சுத்தி வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக்கங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாவுடைய கிருபையில சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் அவங்களுடைய முயற்சி இன்னைக்கு நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கணும், அது தனக்கான ஒரு உபதேசமாவும் இருக்கணும், நமக்கான ஒரு உபதேசமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஈகை குணத்தோட இருந்தாங்க, அளவின்றி கொடுக்கக்கூடிய மனிதரா அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கணும், நம்ம எப்படி தர்மம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அழகிய முறையில எடுத்துரைச்சாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு தான தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நான் நேசிக்கிறேன்னு சொல்லி முஹ்சினீன்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில மனிதர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். நம்ம எல்லாரும் இந்த அல்லாஹுடைய நேசத்துக்கு தானே காத்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வகையில என் ரப் என்ன நேசிச்சிட மாட்டானா அப்படின்னு. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களுடைய பட்டியல்ல யார சொல்றான் அப்படின்னா, செல்வமான நிலைகள்லையும் துன்பமான நிலைகள்லையும் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய மக்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த வகையில தான் நம்மளுடைய தூதர் வாழ்ந்து நம்மளுக்கு ஒரு வழிமுறையா இருந்துட்டு போயிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அசர் தொழுகையில இருக்காங்க. இப்ப அசர் தொழுகையில இருக்கும்போது பார்த்தா ரசூல்லா ரொம்ப டிஸ்டர்ப்டா தொழுகிறாங்க. எப்பயுமே ரொம்ப ஓர்மையோடையும் தொழுகையில லயிச்சு போயும் நிக்கக்கூடிய தூதர் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறத சஹாபாக்கள் உணர்றாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரைவா தன்னுடைய வீட்டுக்கு எந்திரிச்சு ஓடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து தன்னுடைய இடத்துல பள்ளியில வந்து அமர்ந்துட்டு திரும்ப துவாவை தொடர்றாங்க. அவங்க விட்டுட்டு போனதை தொடர்றாங்க. தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எப்பயும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, தொழுகை முடிஞ்ச உடனே உங்களை அவசர அவசரமா வீட்டுக்கு ஓட வச்சது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பைத்துல் மாலுக்கு வந்த ஒரு பொருள், ஒரு பகுதி, ஒரு செல்வத்துடைய ஒரு பகுதி என்கிட்ட இருந்துச்சு. அந்த பொருளை நான் முழுமையா கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி மரணம் வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் என்னுடைய தொழுகையில என்ன நிதானமானவனா இருக்க விடல. தொழுகை முழுக்க என்னுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பொழுது எனக்கு மரணம் வந்துட்டா அந்த செல்வத்திற்காக நான் கேள்வி கேட்கப்படக்கூடிய நிலையில இருந்துருவேன் என் ரப்பு முன்னாடி அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இந்த பதட்டத்தை கொடுத்துச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல ஒரு நிகழ்வு, இந்த ஒரு நிகழ்வோட இதை நிறைவு செய்யறேன். அபூதர் கிஃபாரி அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் இரவு நான் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சப்தம் கேட்டுச்சு. நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன். என்னால அதுக்கு மேல தூங்க முடியல. சரி, வெளியில கொஞ்ச நேரம் நடப்போம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுல இருந்து வெளியில வந்து நடக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு முன்னாடி யாரோ ஒரு மனிதர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கங்கிறத பார்த்துட்டேன். ஒரு இரவுல யாருமே பக்கத்துல இல்லாத ஒரு சூழல், தனிமையான இடத்துல ரசூல்லா நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டே ரசூல்லா கூட நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் போகலான்னு முற்பட்டேன். அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்மள போலதான ரசூல்லாவும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்போம்னு வெளியில நடக்க வந்திருப்பாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் என் மனசுல வந்துருச்சு. நான் ரசூல்லாவை மெதுவா பின்தொடர ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல்லா நான் பின்னாடி நடந்து வர்றதை உணர்ந்து யாருன்னு கேக்குறாங்க. நான் அபூதர் யா ரசூலுல்லான்னு சொன்னேன். வாங்களேன் என்னோட சேர்ந்து நடப்போம் அப்படின்னு ரசூல்லா கூப்பிட்டாங்க. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு இரவுல ஒரு தனிமையான சூழல்ல தான் கூட ஒரு தோழரோட ரசூல்லா நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்பயுமே தனிமையில இருக்கும்போது மனம் விட்டு பேசுறது மனிதர்களுடைய வழக்கம். ஏதாவது தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஒண்ணு பகிர்வான், இல்ல தனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயத்த பகிர்வான். இப்ப அப்படி ரசூல்லா அந்த தனிமையில இருக்கும்போது அபூதர் கிஃபாரி கிட்ட பகிர்ந்த ஒரு விஷயம், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்துக்கான ஒரு அடையாளம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடந்து நாங்க போயிட்டே இருந்தோம். அப்ப முன்னாடி ஒரு பெரிய மலை தென்பட்டுச்சு. ரசூல்லா சொன்னாங்க என்ன கூப்பிட்டு, இந்த மலையளவு தங்கம் இருந்தா கூட நான் அத என்னுடைய வீட்டுல நான் வச்சுக்க விரும்ப மாட்டேன். 3 நாளைக்கு மேல நான் அதை என்கிட்ட வச்சுக்க விரும்ப மாட்டேன். அதை நான் கொடுத்துருவேன் அபூதரே அப்படின்னு சொல்லி தன்னை பத்திய ஒரு விளக்கமா அபூதருக்கு ரசூல்லா சொல்றாங்க. அப்போ இதன் மூலமா ரசூல்லா நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு செல்வத்தையும் தனக்குன்னு வச்சுக்க விரும்பாத ஒரு மனிதர்.
தேடி வர்றவங்களுக்கும் தேவை உள்ளவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நபிமொழியை கூட நமக்கு இங்க ஆலிமா எடுத்து காட்டினாங்க. ரசூல்லா எப்பயும் அதிக தர்மம் செய்வாங்க. ஆனா ரமலானுடைய மாதம் வந்துட்டா காற்றை போல தர்மம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்மள பலர் இந்த ஹதீஸ ஸ்டேட்டஸ்ல கூட வைப்போம். என்ன அர்த்தம்? ஏன் ரசூல்லா காற்றை விட அதிகமா தர்மம் செஞ்சாங்க? அதை ஏன் காற்றோட ஒப்பிட்டு சொன்னாங்க? எப்படி ஒரு தென்றல் காற்று, ஒரு மெல்லிய காற்று வீசுச்சு அப்படின்னா அதுல சுகம் அனுபவிக்க முடியாத மனிதர் யாராவது இருக்க முடியுமா? நம்ம ஒரு பார்க்ல உட்கார்ந்துருக்கோம், இல்ல ஒரு தோட்டத்துல உட்கார்ந்துருக்கோம், ஒரு நல்ல இதமான ஒரு காற்று வீசுது. அந்த காற்று வசதியானவங்க, ஏழை, பெரியவர், சிறியவர், நோயாளி, ஆரோக்கியமானவர் அப்படின்னு ஏதாவது ஒரு பாகுபாடு பாக்குமா? எல்லா மனிதர்கள் மேலையும் அப்படியே சமமா வீசி செல்லும். அது எந்த பாதையை தாண்டி போகுதோ அந்த பாதையில இருக்க எல்லா மனிதர்களுக்கும் பயனளிக்கும். அதனாலதான் ரசுல்லாவுடைய தர்மத்தை காற்றுக்கு உதாரணமா ஒப்பிட்டு சொல்றாங்க. ரசுல்லா அப்போ ரமலான்ல தர்மம் செய்ய ஆரம்பிச்சா எப்படி காற்று கடந்து போன பாதையில இருக்க எல்லாருக்கும் நன்மையை கொடுக்குமோ, ஒரு இன்பத்தை கொடுக்குமோ, அது போல ரசுல்லா கடந்து போற மனிதர்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு. ஏன் அப்படி உதவி செஞ்சாங்க? எதனாலவா இருக்கும்? தர்மத்துடைய கூலிகளை அனுபவிக்கிறதுக்காகவா? எதுக்காக ரசூலுல்லா இந்த அளவு தர்மம் செஞ்சாங்க? ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. வந்து குரானை முழுக்க ஓதி பார்த்து சரி செஞ்சுட்டு போவாங்க. தினம் இரவு ரசூலுல்லாவுடைய வேலை என்னன்னா குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஓதி காமிச்சு அதை சரிப்படுத்திக்கிறது தான். அப்போ ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் வந்து குரானுடைய வசனங்களை ஓதிட்டு போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனம் அப்படி ஒரு பூவை போல மென்மையா மாறிடுமா. ரொம்ப இனிமையான ஒரு உள்ளமா மாறிடுமா. யா அல்லாஹ், எனக்கு நீ எவ்வளவு ஒரு நேர்வழியை கொடுத்திருக்க. இதை விட நீ எனக்கு கொடுக்கறதுக்கு வேற என்ன தகுதியான விஷயமா இருக்க முடியும்? எனக்கு நீ கொடுத்திருக்க இந்த நேர்வழிதான் நீ எனக்கு கொடுத்திருக்க அருள்களிலேயே மிக சிறந்த அருள். இதை தவிர வேற எது நீ கொடுத்தாலும் அதை நான் உன்னுடைய பாதையிலேயே தியாகம் பண்றேன், உன்னுடைய பாதையிலேயே நான் செலவிடுறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரானை அல்லாஹ் கொடுத்ததற்காக, ஒரு நேர்வழியை தனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துற விதமா அல்லாஹ் அவங்க கிட்ட சொல்லல, இரவு ஃபுல்லா ஜிப்ரீல் உங்களுக்கு ஓதி காமிக்கிறாரு, பகல்ல எந்திரிச்சு நீங்க தர்மம் பண்ணுங்கன்னு எந்த கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்ல. இந்த நேர்வழிக்காக நன்றி செலுத்துற விதமா அவங்க தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது நம்மளுடைய தர்மத்தை எனக்கு நீ கொடுத்த நேர்வழிக்கு நன்றி செலுத்துற விதமா நான் செய்யறேன் ரப்பேன்னு நினைச்சு பார்த்திருக்கோமா? நம்மளுடைய நன்மைகளுக்காக தானே பல நேரம் நம்ம தர்மம் செய்றோம். தர்மம் செஞ்சா கெட்ட முடிவு ஏற்படாதுன்ற சொன்னாங்க, அதனால தர்மம் செய்வோம். தர்மம் செஞ்சா செல்வத்துல குறைவு ஏற்படாதுன்ற சொன்னாங்க, அதனால தர்மம் செய்வோம். தர்மம் செஞ்சா நாளைக்கு நரகத்துல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோமா, அதனால நம்ம தர்மம் செய்வோம். என்னைக்காவது என்னைக்காவது அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த நேர்வழிக்கு பகரமா, இந்த நேர்வழிக்கு நன்றி செலுத்துற விதமா நான் தர்மம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில செஞ்ச ஏதாவது ஒரு தர்மம் இருக்கா? ரசூலுல்லாஹ் அளவின்றி கொடுத்ததற்குரிய காரணமே இந்த ஒரு விஷயம்தான். எனக்கு என் ரப்பு நேர்வழிக்கு தகுதியான நபரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கான், இந்த நேர்வழிக்கு பகரமா எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, அடுத்த முறை நம்ம தர்மம் செய்யும் போது அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த நேர்வழிக்கு நன்றி செலுத்துற விதமா நான் இந்த தர்மத்தை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களா இருக்கணும். எத்தனை குர்ஆன் வசனங்கள் நம்ம படிக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை பக்கங்கள் எடுத்து ஓதுறோம். எந்த வசனமாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்தை மென்மையாக்கியது போல நம்மள மென்மையாக்குச்சா? எந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம தார தாரையா கண்ணீர் விட்டு அழுதுருக்கோமா? யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தைக்கு கிடைக்காத இந்த நேர்வழி, ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்கள் பலருக்கு கிடைக்காத இந்த நேர்வழி, பல நபிமார்களுடைய மகன்களுக்கும் மனைவிகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் கிடைக்காத ஒரு நேர்வழி எனக்கு கொடுத்திருக்க ரப்பே, இதுக்கு பகரமா நான் உனக்கு நன்றி செலுத்துற விதமா நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு என்னைக்காவது நம்மளுடைய உள்ளம் மென்மையாகி நம்ம தர்மம் செஞ்சிருக்கோமா? அடுத்த முறை தர்மம் செய்யும் போது நம்ம இப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிற நினைவூட்டலோட இந்த அமர்வை நிறைவு செய்யறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை
நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகள்ல வேற ஒரு பண்புகளோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.